ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ராக்ஃபுட் க்ரியேஷன்ஸில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபுல் புக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். பாரதம் அன்றே நாற்றங்கால் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து தாரா பாரதியுடைய இயற்றியிருக்காரு. இதோட சொல்லும் பொருளும் வந்துட்டு மெய் அப்படிங்கிறது உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. தாரா பாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி இருக்குது இவருக்கு. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இவர் வந்து இயற்றிய நூல்கள். இப்பாடல் தாரா பாரதியின் கவிதை அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதோட சரியான விடை பார்த்தோம்னா தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுவது வந்துட்டு திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் குட்டல் ஆடை. எதிர்குட்டல் அப்படிங்கிறது சேர்த்து எழுதுனோம்னா எதிரொலிக்க அப்படின்னு வரும். இது வந்து சிறுவினா குருவினா. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். காந்தியடிகள் வந்து அக்டோபர் 2 போர்பந்தரில் பிறந்திருக்கிறாரு, குஜராத் மாநிலம். அவரோட பெற்றோர் கரம்சந்த் காந்தி, புத்திலிபாய். இதோட புக் பேக் கொஷின் பார்த்துட்டோம்னா காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்துட்டு மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னா உவேசா, உவே சுவாமிநாத ஐயர். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி தமிழ் கையீடு ஜியு போப். இது சிறுவினா குருவினா. அப்புறம் சிந்தனை வினா, சிற்றொடரில் அமைத்து எழுதுதல். நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை பார்த்துட்டோம்னா இவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்துட்டு மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். நெக்ஸ்ட்டு 4 வகை சொற்கள் இலக்கணம் வருது. இலக்கணத்தில் வந்துட்டு பார்த்துட்டோம்னா சொல்ல வந்து 4 வகை இருக்குது அப்படிங்கிறாங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகை இருக்குது. பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஒன்றன் பெயரை மட்டும் குறிப்பது. எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை. வினைச்சொல் அப்படிங்கிறது வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு வா, போ அப்படிங்கிறது. இடைச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா பெயர் சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல். எடுத்துக்காட்டு மா அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிறது மாநகரம், பெரிய நகரம். சாலை அப்படிங்கிறது சாலை சிறந்தது அப்படின்னு வருது. இதில் வந்து பொருந்தா சொல் அப்படிங்கிறது என்னென்னா படித்தால், மற்ற கு அப்படிங்கிறது இது வந்து படித்தால் வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு மதுரை, கால், சித்திரை, ஓடினான் அப்படிங்கிறது பொருந்தாதது. இங்கே வந்து சித்திரை, அடுத்தது மாநாடு. கலைச்சொல் அறிவம் பார்த்துட்டோம்னா நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், இலக்கியம், லிட்ரேச்சர், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. பராபர கண்ணி. கண்ணி அப்படிங்கிறது என்னதுன்னா கண்ணி அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை தான் கண்ணி அப்படிங்கிறாங்க. இந்த பாடலை எழுதியிருக்கிறவர் வந்து தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. இப்பகுதி தாயுமானவர் பாடல் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. கண்ணி அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்னா 2 அடிகளில் பாடப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பெற்றோர் வந்து கேடிலியப்பர், கெஜவல்லி அம்மையார். பிறப்பு வந்து நாகப்பட்டினம், திருமறைக்காடு அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. வேதாரண்யத்தில் திருமூலர் மரபில் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு சார்ந்த மௌனகுரு என்பவர் இடத்துல வந்து உபதேசம் பெற்று துறவு பூஞ்சிக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், லக்ஷ்மிபுரம். பராபர கண்ணியில் இது வந்து சொல்லும் பொருளும் தண்டருள் அப்படிங்கிறது குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மை இருக்குன்னா சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமை அப்படிங்கிறது மேலான பொருள். நெக்ஸ்ட்டு பனி அப்படிங்கிறது தொண்டு, எய்தும் கிடைக்கும்,
எல்லாரும்னா எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர அப்படின்றாங்க. இதோட சரியான விடை அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா தம் கூட்டல் உயிர் அப்படிங்கிறது தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க. தான் என்று தான் கூட்டல் என்ற. சோம்பல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. நெக்ஸ்ட் வந்து குருவினா சிறுவினா அதை வருது. நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறது கவிதை பேழை ஒன்று இருக்குது. இதை வந்து எழுதியிருக்கிறது வந்து கலீல் கிப்ரான். இதில் வந்து சொல்லும் பொருளும்ல பார்த்துட்டோம்னா சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் வந்துட்டு லெபனான் நாட்டை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர்னு பன்முக ஆற்றல் இவர்கிட்ட இருக்குது. இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஆசிரியர் வந்து கலீல் கிப்ரான், லெபனான் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். நெக்ஸ்ட்டு 30 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட படைப்புகளையும். இவரோட தந்தை வந்து சுப்பையா புவியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடுமலைப்பேட்டை லிங்கவநாயக்கன் புதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட புக் பேக் கொஷின் பார்த்துட்டோம்னா பரிசு பெறும்போது நம்மிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு இயல் 2ல் வந்துட்டு உரைநடை வருது. பசிப்பினி போக்கிய பாவை. இது வந்து மணிமேகலை, ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலையிலிருந்து வருது. இதோட புக் பேக் கொஷின் பார்த்துட்டோம்னா மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எதுனா மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையிலிருந்து அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. நெக்ஸ்ட் வந்து குருவினா சிறுவினா வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிமேகலை கையிலிருந்து அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எதுனா மணிப்பல்லவ தீவு. நெக்ஸ்ட் வந்து இயல் 2 விரிவானம் பாதம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா பாதம் அப்படிங்கிறது எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படிங்கிறது எல்லாமே இவர் எழுதியிருக்கிற நூல்கள். இக்கதை தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இலக்கணம் வந்துடுது. பெயர்ச்சொல் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிஎன் டெட்டு, யூஎஸ்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துலேயுமே கேட்குறது தான். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருளை குறிக்கிறது பொருட்பெயர்னு தெரியும். காலத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டு வந்துட்டு பொருட்பெயருக்கு மரம், செடி, கொடி. அப்புறம் நெக்ஸ்ட் இடத்தின் பெயரை குறிப்பது வந்து இடப்பெயர். சென்னை, பள்ளி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். காலத்தை குறிப்பது வந்து காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம். சினைப்பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட உறுப்பை வந்து குறிக்கிறது வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண், கை, இலை, கிளை அதெல்லாமே வந்து சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படிங்கிறது பொருளின் பண்பை குறிக்கிறது தான் பண்பு பெயர் அப்படிங்கிறாங்க. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இதெல்லாமே பண்பு பெயரில் வருது. தொழிற்பெயர் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். மோஸ்ட்லி தொழிற்பெயர் வந்து அல் அப்படிங்கிறதுல முடியும் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் தான். இடுகுறி பெயர், காரணப்பெயர். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது என்னென்னா இடுகுறி பெயர் வந்து நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரணப்பெயர் அப்படின்னு 2 டைப்ஸாக இருக்குது. இடுகுறி பெயர் அப்படிங்கிறது என்னென்னா நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டிருக்காங்களா அதுக்கு வந்து இடுகுறி பெயர் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு மண், மரம், காட்சி இதெல்லாமே வந்து இடுகுறி பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வந்து இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இடுகுறி பெயரையவே 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இடுகுறி பொது பெயர் வந்து தன்மையுடைய எல்லா பொருட்களையும் குறிப்பது இடுகுறி பெயர் பொது பெயர். மரம், காடு இது எல்லாமே இடுகுறி பொது பெயர். சிறப்பு பெயர் எதுனா ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றாங்க. மா, கருவேலங்காடு இது எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர் தான். காரண பெயர் அப்படின்னா காரணத்தை கருதி நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து வச்சுருக்கிறது வந்து காரண பெயர் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளுக்கு காரணத்தோடு வச்சது எல்லாமே காரண பெயர். நாற்காலி 4 கால்களை உடைத்து அதனால நாற்காலி. கரும்பலகை வந்து கருமையான நிறத்தோடு இருக்கிறதுனால கரும்பலகை அப்படின்றாங்க. காரண பொது பெயர் வந்துட்டு காரணமுடைய எல்லா பொருட்களும் பொதுவாக குறிப்பது காரண பொது பெயர். எடுத்துக்காட்டு பறவை, அணி இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். வளையல், மரங்கொத்தி இது எல்லாமே சிறப்பு பெயர். நெக்ஸ்ட்டு சரியான விடை வந்துட்டு இடுகுறி பெயரை வட்டமிடுக. இதில் வந்து மண். காரண பெயர்னால்
வளையல். இடுகுறி சிறப்பு பெயர்னா வாழை. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம்ல. அறக்கட்டளைனா ட்ரஸ்ட், சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், தன்னார்வலர் வாலண்டியர், சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். நெக்ஸ்ட்டு திருக்குறள் வருது. திருக்குறளை வந்து அரண் வலியுறுத்தல், ஈகை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, பெரியாரை பிழையாமை, இது இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து புக் பேக் கொஷின். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை, பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும், உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். இதில் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆசிய ஜோதி. இதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் எழுதியிருக்காரு. சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம்னா அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, பார் உலகம், நீல் நிலம், பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாரி மழை, கும்பி அப்படிங்கிறது இது வெரி இம்பார்ட்டன்ட், வயிறு, பூதளம் அப்படிங்கிறது பூமி. இது வந்துட்டு தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்காரு. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இதோட புக் பேக் கொஷின் பார்த்துட்டோம்னா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை, எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும், பாலை இல்லாம் அப்படிங்கிறது பாலை கூட்டல் எல்லாம், இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர், மலை கூட்டல் இல்லாம் மலையிலாம். நெக்ஸ்ட்டு மனிதநேயம். இதை வந்து வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வந்து வள்ளலார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது வந்து கைலாஷ் சத்யார்த்தி. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷினில் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது வந்து மனித நேயம், தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார், அன்னை தெரேசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக்க பார்த்துட்டோம்னா வள்ளலார் வந்துட்டு பசிப்பினி போக்கியவர், கைலாஷ் சத்யார்த்தி வந்துட்டு குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர், அன்னை தெரேசா வந்துட்டு நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அணி இலக்கணம் இருக்குது. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இயல்பு நவிற்சி அணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி அப்படின்றாங்க. இதனை தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு தோட்டத்தில் மேய்த வெள்ளை பசு, கவிமணி தேசிக விநாயகனார் எழுதியது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உயர்வு நவிற்சி அணி பார்த்துட்டோம்னா ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கையை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா, இந்த மாதிரி சொல்லி உயர்வு நவிற்சி அணி அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட கலைச்சொல் வந்து பார்த்துட்டோம்னா மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் ப்ரைஸ், சரக்குந்து லாரி. தேங்க்யூ ஸோ மச்.